அன்பார்ந்த ஜனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு அற்புதமான பதிவு. ஒரு ஆராய்ச்சி பண்ணி தெளிந்த பிறகு போடப்படுகின்ற பதிவு. நட்சத்திரங்களில் என்ன சொல்லலாம்னா, ஏறுமுக நட்சத்திரம், இறங்குமுக நட்சத்திரம், ஆரோகணம், அவரோகணம், இந்த நட்சத்திரங்கள் இருக்கு. அப்ப ஆரோகண நட்சத்திரம், அவரோகண நட்சத்திரம் அப்படிங்கிறது ஏற்றமான நட்சத்திரம், இறக்கமான நட்சத்திரம். இது ஒரு ஏற்றமான நட்சத்திரங்கள் 15, இறக்கமான நட்சத்திரங்கள் 12. ஏற்றமான நட்சத்திரங்கள் சொல்றேன்: அசுவதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி. இது ஏற்றத்திற்குரியது. இதில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினால் கண்டிப்பாக கொஞ்சம் நிம்மதியான ஓரளவு வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை கொடுக்கும். அசுவதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி ஏன்னா ஏற்றமானது. அதற்கடுத்து திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில. இது அவரோக நட்சத்திரம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில அவரோகம். மகம், பூரம், உத்திரம், அஸ்தம் இது நாளும் ஏற்றமான அவரோக நட்சத்திரம். அதற்கடுத்து சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை அவரோக நட்சத்திரம், இறக்கமான நட்சத்திரம். மூலம், புராடம், உத்திராடம், திருவோணம் இந்த 4ம் ஏற்றமான ஆரோகண நட்சத்திரம். அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா, சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி அவரோக நட்சத்திரம். இதில் சித்திரை, அவிட்டம், மிருகசீரிடம் ஆரோகண நட்சத்திரம். புரிஞ்சிருச்சா? முதல் 4 அசுபதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி இதனால ஊடால இருக்கிற மிருகசீரிடத்தை விட்டுருங்க. அதற்கடுத்து என்ன சொன்னாங்க? திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இது நாளும் அவரோகம். மகம், பூரம், உத்திரம், அஸ்தம் ஆரோகணம். அதற்கடுத்து சுவாதி, விசாக, அனுசம், கேட்டை அவரோகணம். மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம் ஆரோகணம். அதற்கடுத்து சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இது அவரோகணம். இதுல சிரசு நட்சத்திரங்களாகிய செவ்வாய் நட்சத்திரங்கள் ஆரோகண நட்சத்திரம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? எப்பயுமே நம்மளுடைய முன்னோர்கள் ஷார்ட்கட்டாகத்தான் எல்லா வேலையும் சொல்லியிருப்பாங்க. ஆனா புரியாத வரைக்கும் மண்டையை போட்டு குழப்பம். புரிஞ்சாச்சுன்னா ஆரோகணம் எந்த நட்சத்திரம், அவரோகணம் என்ன நட்சத்திரம் அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 4 முதல்ல 4. அதுக்கடுத்து என்ன சொல்றான்னா, ஒரு நட்சத்திரத்தை ஊடால விட்டுட்டு அதுக்கடுத்து 4. அதற்கடுத்து என்ன சொல்றான்னா உங்களுக்கு ஒரு நட்சத்திரத்தை விட்டுட்டு என்ன சொல்றான்னா எங்க போயிடும், சுவாதியில இருந்து ஆரம்பிக்கும். இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிடுங்க. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இந்த பஞ்சாங்கத்துல இருக்கு. அப்ப இந்த ஆரோகணம் அவரோகணத்தை வச்சு என்ன தெரியும் அப்படின்னா, நம்ம எந்த லக்கணத்துல போய் பிறந்திருக்கோம். லக்கணத்தில் என்ன சொன்னா, நெருப்பு லக்கணம் என்பது மேசம், சிம்மம், தனுசு. ரிஷபம், கன்னி, மகரம் மண் லக்கணம். மிதனம், துலாம், கும்பம் காற்று. கடகம், விருச்சிகம், மீனம் ஜலம். ஆகாய பூதம் இதுல உள்ள வராது. இருந்தாலும் நம்ம இந்த 4 லக்கணத்தை தான் கணக்கு. எப்பயுமே ஒரு லக்கணம் நெருப்பில் ஆரம்பித்தால், இந்த மேசம் என்பது நெருப்பில் ஆரம்பிக்கும். மேசம் என்பது நெருப்புல தான் ஆரம்பிக்கும். அப்ப மேசம் என்பது நெருப்பில் ஆரம்பிக்கும்.
அப்ப நெருப்புல ஆரம்பிச்சதுன்னா அன்னைய நாள், அதாவது எப்பயுமே நெருப்பு லக்கணங்களுடைய நாட்கள் எப்பயுமே சூடாகவே இருக்கும். அன்றைய நாளும் ஒரு இதாத்தான் இருக்கும். அப்ப நெருப்பு லக்கணங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா, ஆட்டோமேட்டிக்கா அது கண்டிப்பாக அந்த நாள் நெருப்பில் தான் ஆரம்பிக்கும். அப்ப ஒவ்வொரு இதுக்கும் எப்பயுமே ஆரோகணம் அவரோகணம், ஆரோகணம் அவரோகணமாகத்தான் ஆரம்பிக்கும். ஆரோகணம் அவரோகணமாகத்தான் மாத்தி ஆரம்பிக்காது. அப்ப இத நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணி தெரிஞ்சுக்கிடுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. எப்பயுமே நெருப்பு என்று சொன்னால், நெருப்பு என்பது என்ன, அன்றைய நாள் ஃபுல்லாவே நெருப்பா தரும். எப்படி நெருப்பு கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா இப்ப மேச லக்கணத்துல ஒருத்தர் பிறந்திருக்கிறான்னா அவர் நெருப்பு லக்கணத்துல போய் பிறந்திருக்கிறார். அந்த நெருப்பு லக்கணத்தில் அவர் ஆரோகணமா அவரோகணமான்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஆரோகணம் அவரோகணம் என்பது சில நேரங்களில் என்ன சொல்லலாம்னா அந்த கால்குலேஷன் படி, ஒருத்தர் இந்த லக்கணத்துல பிறந்திருக்கேன் சார், வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார், எனக்கு விருத்தியே இல்லைன்னாலே அப்பயே நமக்கு தெரிஞ்சு போச்சு, நமக்கு தெரிஞ்சு போயிடும். இப்ப நெருப்பு லக்கணத்துல போய் பிறந்திருக்கிறாரு. அப்ப நெருப்பு லக்கணத்துல போய் பிறந்தும் அவர் என்ன சொன்னா, ஆரோகண நட்சத்திரத்தில் இருந்தாலும், இப்ப ஆரோகண நட்சத்திரம் என்ன சொன்னா அசுபதி பரணி கார்த்தி, அந்த மூணுமே என்ன சொல்றான்னா ஆரோகண நட்சத்திரம் தான். ஆரோகண நட்சத்திரம், அதுல எந்த வித மாற்று கருத்து, ஆனா கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்ப இந்த ஆரோகணம் அவரோகணத்தில் என்ன சொல்லலாம்னா, அந்த கால்குலேஷன் உங்களுக்கு முள்ளா சொல்ல முடியாது. அது நீங்க சங்கடப்பட்டுருவீங்க. அதை உங்களுக்கு அந்த கால்குலேஷன்லாம் வராது. அப்ப ஒருத்தர் நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்து ஆரோகண நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் நம்ம கருத்தில் கொள்ளணும். நல்லா இருக்காருன்னா பிரச்சனையே கிடையாது. அப்ப நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்து ஆரோகண நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தால் அவர் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டு இருக்காரு, முன்னேற முடியலன்னா இவர் என்ன செய்யணும்? இவர் என்ன செய்யணும்? அப்ப மேச லக்கணத்தில் போய் பிறந்திருந்தாலும் சரிதான், சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்திருந்தாலும் சரிதான், தனுசு லக்கணத்தில் போய் பிறந்திருந்தாலும் சரிதான், இவர்களுக்கு ஆரோகண நட்சத்திரமாக இருந்தாலும் அவரோக நட்சத்திரமாக இருந்தாலும் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எப்பயுமே வீட்டுல நெருப்பு வளர்க்கணும். நெருப்பு, அதாவது ஆரோகணம் என்பது வளர்ச்சி மேல் நோக்கி போகுது, அவரோகம் என்பது கீழ் நோக்கி போகுது. அப்ப என்ன சொல்லணும், நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்தும் ஆரோகண நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவரோகண நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவர் கஷ்டப்படுகிறார் என்பதை நம்ம உணர்றோம் அப்படின்னா அவர் எப்பயுமே அக்னி வார்த்தல். அக்னி வார்த்தல்னா என்ன சொன்ன, வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு நாளைக்கு என்ன சொன்னா ஒரு தடவை ஒரு 4 குச்சி அரசங்குச்சியோ ஏதோ ஒரு குச்சியை என்ன சொன்னா ஓடிச்சு, ஒரு சின்ன அகல், பெரிய அகல் இருக்கு இல்லையா, அந்த அகல்ல என்ன சொன்னா அடியில சூடத்தை வச்சு இந்த 4 குச்சியை போட்டு எரிக்கணும். எரிச்சு அந்த அந்த அக்னி மேல எழும்புது பார்த்தீங்களா, மேலதான் எப்பயுமே அக்னி மேல எழும்பும். அதை செய்ய செய்ய இவருடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும். இதுக்கு ஏன்னா இதோடைய கால்குலேஷனை உங்களை உள்ள கொண்டு போனோம்னா என்ன சொன்னா, நானே புரிஞ்சு படிச்சு என்ன சொன்னா மக்களுக்கு எப்படி ஷார்ட்கட்டா கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்ப நெருப்பு லக்கணத்துல போய் பிறந்துட்டாங்க, ஆரோகண நட்சத்திரமாக இருந்தாலும் அவரோகண நட்சத்திரமாக இருந்தாலும் அவர் முன்னேற்றத்திற்கு வரவில்லை, போராட்டமாக இருக்கிறது என்று நினைத்தால் அப்ப லக்கணத்தை வலிமைப்படுத்த வேண்டும். அப்ப நெருப்பை வலிமைப்படுத்துவது எப்படி? டெய்லி ஒரு தடவை என்ன சொன்னா 10 குச்சி சின்ன சின்ன பீஸா அந்த கட்டவரல் நீளம், ஒரு சூடு 2-4 சூடத்தை வைக்கணும், அதை பொருத்தி விட்டு அது மேல அந்த குச்சியை வச்சு நீங்க ஒண்ணுமே கிடையாது, அந்த அக்னியை பார்த்து கொண்டிருந்தால் போதும். குறைஞ்சது 12 நிமிஷம் அல்லது 24 நிமிஷம். நமக்காக 24 மணி நேரத்தில் 24 நிமிஷத்தை ஒதுக்குங்கள். இது பூஜை ரூமுக்குள்ளே செய்யலாம். கண்டிப்பாக நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். புரிஞ்சு வச்சா? அப்ப 3 லக்கணக்கு தனுசு,
மேஷம் சிம்மத்தில் போய் பிறந்து ஆரோகண நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அவரோக நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது, நான் நல்லா இருந்தா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம இன்னமும் வளரலையே, இன்னமும் எதுலையுமே வெற்றி பெறவில்லையே, நான் என்ன செய்வது அப்படிங்கிற வருத்தத்திற்கு உள்ளானவர்கள் மட்டும். எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன சொன்னா, ஒருத்தர் மேச லக்கணம், அவருக்கு வந்து பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே வந்து என்ன சொல்லலாம்னா என்னது இருக்குது, லக்கண புள்ளி இருக்குது, பெண் தான். ஆனால் ஆரோகண நட்சத்திரத்தில் தான் அவருடைய இது பிறப்பிருந்தாலும் அவருடைய பிறப்பு நட்சத்திரம் உத்திரட்டாதி, அது அவரோக நட்சத்திரம். அப்ப இன்று வரை பெரிய முன்னேற்றம் இல்லை. இவர் என்ன செய்யணும் அப்படின்னா, லக்கணத்தை வலிமைப்படுத்தினாலே போதும். லக்கணத்தை வலிமைப்படுத்துவது என்ன சார், நெருப்பை வலிமைப்படுத்துவதற்கு அக்னி வார்த்தல் செய்தால் அவர் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும். வீடியோ பெருசா போயிடும். அதற்கடுத்து மண் லக்கணத்தில் போய் பிறந்தான். மண் லக்கணத்தில் என்ன சொல்லலாம்னா, ரிஷபம், கன்னி, மகரத்தில் யார் பிறந்தாலும், அதில் ஆரோகண நட்சத்திரமாக இருந்தாலும் அவரோகண நட்சத்திரமாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் வலிமை இல்லாமல் இன்னும் நான் முன்னேறவில்லை, நான் என்ன செய்வேன் என்று சொல்லக்கூடிய கவலையில் இருக்கின்ற அத்தனை நபர்களும் என்ன சொல்லலாம்னா, மண்ணில் பிள்ளையார் பிடிக்கணும். மண்ணில் பிள்ளையார் பிடிச்ச அந்த பிள்ளையாரை நல்லா பிடிச்ச மூக்கு என்ன செய்யும், மேல பார்த்துருக்கும், மேல் எழும்பணும். ஆகாயத்தை பார்த்து இருக்கிற அத்தனையுமே ஏறுமுகம்தான். அப்ப மண் லக்கணத்தில் போய் பிறந்தால் மண்ணை, களிமண்ணை அல்லது களிமண் இல்லை என்று சொன்னால் மஞ்சள் பொடியை அல்லது சந்தனத்தை நீங்கள் பிள்ளையாராக பிடித்து டெய்லி வீட்டில் வந்து என்ன சொல்லலாம்னா அந்த பிள்ளையாராக பிடித்து நீங்கள் வழிபாடு செய்ய 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 நீங்கள் ஆரோகண நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அவரோக நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம்னா பலவீனமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் இதை செய்து வருகின்ற ஒரு காரணத்தினால் நீங்கள் மேன்மைக்கு வந்து விடுவீர்கள். மேன்மைக்கு வருவதற்கு அது ஒரு வழிகாட்டும். அதற்கு அடுத்து மிதனம், துலாம், கும்பம், இது வந்து காற்று ராசி. இந்த காற்று ராசியில போய் வந்து ஒருத்தர் பிறந்திருக்காங்க. அதுல ஆரோகண நட்சத்திரமாக இருந்தாலும் அவரோக நட்சத்திரமாக இருந்தாலும் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் வந்து கஷ்ட ஜீவனம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நினைத்ததை சாதிக்க முடியவில்லை. அங்க ஏதோ ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்குங்கிறது நம்மளே உணர்ந்துடுறோம் இல்லையா? அந்த வீக்னஸ் பாயிண்டை வந்து சரிப்படுத்துவதற்கு தான் இப்ப நான் வழி சொல்லிக்கிட்டு இருக்கேனே தவிர, அப்ப காற்று ராசியில் போய் பிறந்து ஆரோகண நட்சத்திரத்தில் அந்த அதுல இருக்கிற மூணு நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அதில் வீக் பாயிண்டா இருக்குங்கிறது நம்ம தான் உணர்ந்துக்கிட போறோம். பிளஸ் பாயிண்டா இருக்குங்கிறது நமக்கு. இப்ப வீக் பாயிண்டா இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நித்தமும் வந்து என்ன சொல்லலாம்னா புகை போடுதல். புகைன்னா என்னது, பத்தி பொருத்துதல். பத்தி பொருத்த சாம்பிராணி போட அடிக்கடி அப்படின்னா வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாம்பிராணி போடுதலோ. சாம்பிராணி போடும்போது அந்த புகை காற்று என்ன செய்யும், மேல போகும். அப்ப உங்களுடைய லக்கண புள்ளி அந்த கட்டத்திற்குள் ஏதோ ஒரு விதத்தில் அவரோகத்தன்மையில் இருக்கலாம். அந்த கால்குலேஷனை போட்டு வந்து சொல்ல முடியாது, அது ரொம்ப நேரம் ஆகும். அப்ப நீங்க என்ன செய்யணும், காற்று லக்கணங்களில் போய் பிறந்திருந்தால் காற்று என்று சொல்லக்கூடிய அந்த புகையை நாம் பத்தி பொருத்துதல் மூலமாகவும் சாம்பிராணி போடுதல் மூலமாகவும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி போடுதல் மூலமாகவும் நம் கையால் பொருத்த வேண்டும். நாம் தான் அதற்கு இன்சார்ஜ் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப 3வது லக்கணம் முடிஞ்சு போச்சா? அதற்கு அடுத்து 4வது ஜல லக்கணங்களில் போய் பிறந்து, கடகத்தில் போய் பிறந்திருந்தால் ஜதா, விருத்திகத்தில் போய் பிறந்திருந்தால் ஜதா, மீனத்தில் போய் பிறந்திருந்தால் ஜலலக்கணத்தில் போய் பிறந்து அதில் ஆரோகண நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தாலும் அவரோகண நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தாலும் உங்களுடைய வளர்ச்சியை பத்தி உங்களுக்கு தெரியும். வளர்ச்சியில் இருக்கமா வீழ்ச்சியில் இருக்கமாங்கிறது நம்ம தான் எவிடன்ஸ் அண்ட் சப்போர்ட். அப்ப மற்ற ஆராய்ச்சிக்கெல்லாம் ஏன் போகணும்? அப்ப என்ன சார், ஜலம் அப்படின்னா ஜலத்தை எப்படி மேலே ஏற்றுவது? ஜலத்தை எப்படி மேலே ஏற்றுவது? ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற மோட்டார் இருக்குல்ல,
தண்ணீர் மோட்டார். இந்த மோட்டரை நீங்கள் டெய்லி தட்டி விடுங்க, டெய்லி போடுங்க. தட்டி விட்டுட்டு உங்களுடைய மாடியில் போய் வந்து என்ன சொன்னான்னா அந்த சிண்டெக்ஸ் ஸ்டாண்ட்ல அந்த மேலே ஏறுற தண்ணியை பாருங்க. மேலே ஏறுற தண்ணியை பாருங்க. பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்? உங்களுடைய ஜலலக்கணம் வந்து ஜலலக்கணத்தில் போய் பிறந்த, ஆரோகணத்தில் பிறந்தாலும் அவரோகணத்தில் போய் பிறந்தாலும் வளர்ச்சி இல்லை என்று சொல்லக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி பாதைக்கு உங்களை வழிகாட்டும். அப்ப நெருப்புக்கு வந்து அக்னி வார்த்தல், மண்ணுக்கு மண்ணால் பிள்ளையார் பிடித்தல், காற்றுக்கு வந்து என்ன சொன்னா வந்து புகை போடுதல், ஜலத்திற்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கின்ற மோட்டாரை என்ன செய்யறது? தட்டி விட்டாச்சுன்னா அந்த தண்ணீர் மேலே போகும். ஏன்னா தட்டி விட்டு மேலே போகும்போது நீங்கள் ஆரோகணத்தில் இருந்து இருக்கிறீர்கள். உங்களுடைய லக்கணம் பலவீனப்பட்டு இருந்தாலும் உங்களுக்கு அந்த பலவீனம் தெரிந்திருந்தும் நீங்கள் டெய்லி மோட்ரு போடுவதனால், மோட்டார் தட்டி விட்டு அதை போட்டு அது மேலே ஏறதை பார்க்கணும். அந்த பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மாற்றம் ஏற்படும். சரி, இது 12 லக்கணங்களுக்கும் சொல்லியாச்சு. சரி, ஒரு திசை வந்து என்ன சொல்றேன்னா ஆரம்பிக்கும், நல்லா தான் இருக்கு, தாராபலன்லாம் நல்லா தான் இருக்கு, வலிமையா தான் இருக்கு, ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது அப்படின்னா என்ன பண்றது? அது எந்த கட்டத்தில் இருக்கிறது? எந்த கட்டத்தில் இருக்கிறது? நீரா, நெருப்பா, காற்றா, மண்ணா? இவ்வளவுதான் கண்டுபிடிங்க. அது உங்களுக்கு தெரியும். அது ஆரோகண நட்சத்திரமாக இருந்தாலும் ஆரோகண நட்சத்திரத்திலமா இருந்தால் வளர்ச்சின்னு தான் பொதுவாக சொல்லியிருக்கோம். அப்படி இருந்தும் எனக்கு வளர்ச்சி இல்லை, சரி அவரோகண நட்சத்திரத்தில் இருக்குது, எனக்கு போராட்டமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த கட்டத்திற்குள்ள இருக்கின்ற நட்சத்திரத்திற்கு அத்தனைக்குமே எனர்ஜி இன்சார்ஜ் அந்த பஞ்சபூத சக்தி தான். அந்த பஞ்சபூத சக்தி என்று சொல்லக்கூடிய நெருப்பாக இருந்தால் அக்னி வார்த்தல், மண்ணாக இருந்தால் வந்து என்ன சொல்றேன்னா பிள்ளையார், மண்ணில் பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபாடு போடுதல், காற்றாக இருந்தால் வந்து என்ன சொல்றேன்னா புகை போடுதல், ஜலமாக இருந்தால் உங்க வீட்டு மோட்டரை தண்ணீர் போட்டு விடுதல். இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. இதுல எனக்கு நான் பல விஷயங்களை வந்து என்ன சொன்னேன்னா பிரபஞ்சத்தோடைய சக்தியை வந்து நம்ம வந்து உணராமல் இருந்திருக்கிறோம். நம்ம வந்து என்ன உணர்ந்தோம், உணரல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இன்னைக்கு இருக்கும். அதான் வந்து என்னதான் நம்ம வந்து ஒரு உயரத்திற்கு வந்தாலும் அதற்கு பின்னாடி வந்து ஒரு சின்ன வேதனை இன்றும் இருக்கத்தான் செய்கிறது. அந்த வேதனை இருக்கும். ஏன் அப்படிங்கிறதுனா சில நேரங்களில் விடை கிடைக்காது. இறைவன்கிட்ட என்ன மண்டாடினாலும் சரிதான், நம்ம அதிதேவதைகள்கிட்ட என்ன மண்டாடினாலும் சரிதான், என்ன செஞ்சாலும் சரிதான், நம்மளுடைய காலங்கள் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் வரும்போதுதான் அது நமக்கு வந்து என்ன சொல்லணும்னா வெற்றியை கொடுக்கும். இன்றைக்கு நான் இதை சொல்லும் போது ஓடிக்கொண்டிருக்கிற நட்சத்திரம் உத்திராடம், ஆரோகண நட்சத்திரம். அந்த ஆரோகண நட்சத்திரம் உத்திராடம் ஜோதிடத்திற்கு உரியது. உத்திராடத்தில் ஜோதிடம் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் பிரபஞ்சத்தோடைய ரகசியம். பிரபஞ்சத்தை முழுமையாக நம்ம நம்பணும். நமக்கு ஈஸியாக நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார். உங்களுடைய திசைநாயகன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறான், ஆரோகணமா அவரோகணமா, ஆனால் அந்த திசைநாயகன் வேலை செய்கிறானா செய்யவில்லையா என்பது நமக்கு தெரிந்துவிடும். உடனே வந்து அது எந்த பஞ்சபூத சக்தியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை பார்த்து, நெருப்பாக இருந்தால் அக்னி வார்த்தல், நீராக இருந்தால் வந்து தண்ணீரை மேலே ஏற்றுதல், காற்றாக இருந்தால் வந்து புகை போடுதல், மண்ணாக இருந்தால் மண்ணில் பிள்ளையார் பிடித்து அதை வணங்குதல், இதெல்லாம் வேலை செய்யுமா என்று சொன்னால் 100% வேலை செய்யும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.